நம்முடைய சகோதரி இங்கே வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு விரிவுரையாளர் என்ன சொல்லுவீங்க டீச்சராக இருக்காங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கெல்லாம் தெரியும், பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய குடும்பத்தில் அநேக பிரார்த்தனைகள் அந்த பிரார்த்தனைகள்லாம் ஒவ்வொன்றா அப்பா சரி பண்ணிக்கிட்டே வராரு. நம்புகிறாங்க, அவங்க நம்புறதுனால நடக்குது. நம்பினா அவங்களே எப்படிலாம் பாத்திரத்தை குழாயில் தண்ணி பிடிக்கும்போது நேராக பிடிக்கிற மாதிரி, நம்பிக்கை இல்லைன்னா கவுத்து பிடிக்கிற மாதிரி, கவுத்து பிடிச்சிட்டு தண்ணி பிடிச்சா என்னைக்கு ரொம்ப அந்த மாதிரி தான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. ஸோ இவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு அற்புதம் அப்பா சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆனால் இப்போ என் மக கன்சீவாக இருந்தாங்க. அவங்க டேட் இன்னும் இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டலில் சீக்கிரமாக அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அட்மிட் ஆகிட்டோம். அவளுக்கும் தண்ணி இல்லைன்னாங்க. சரின்னு அந்த வாட்டர் லெவல்லாம் கரெக்டாக இருந்தது. அப்புறமா ஒரு சில பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க. அந்த பிரச்சனைகள் சொல்லும்போது எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பயமாயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நாள் வரைக்கும் 8-9வது வாரம் வரைக்கும் நல்லா இருந்துன்னு சொல்ல குழந்தை. 10வது வாரத்தில் நல்லா இல்லை, உடம்பு நல்லா சரியில்லை அப்படின்ட்டாங்க. அது கேட்டதுலேருந்தே வீட்டில் யாருக்குமே ஒரு நிம்மதியே இல்லை. அப்புறமா எல்லாமே சாயப்பாட்டை தான் சொன்னோம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே குணமாயிடும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த குழந்தையும் தாயும் நல்லபடியாக சுகமாக வெளியே வரணும்ன்ட்டு அந்த சாயப்பாவை தான் வேண்டிக்கிட்டேன். சாய்ராம்ஜி ஐயாக்கிட்டையும் சொன்னேன், அம்மாக்கிட்டையும் சொன்னேன். நல்லா பிரார்த்தனை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். எப்படி அவரை நம்பி நம்ம செய்யக்கூடிய வேண்டுதல்கள்லாம் கண்டிப்பாக நிறைவேறாமல் போகாது. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் என்னுடைய பையன் சவுதியில் இருக்கிறான். அவன் இங்கே கொரோனா டைமில் வரவே இல்லை. இன்னும் 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அவன் வரணும்னு வேண்டிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் அந்த வேண்டுதல்கள் இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. இன்றைக்கி என் பையன் சவுதியிலேருந்து வந்திருக்கிறாங்க. பையன், மருமகா, பிள்ளைங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு ரிசீவ் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் இங்கே வரோம். கோயிலுக்கு அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறோம். குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்குது. நார்மல்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பரவாயில்ல, சிசரின் தான் ஆச்சுது. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் முடியல. சரி, சிசரின் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பெயினாக இருக்குது. இன்னும் போக போக நார்மல் ஆகிடும், நல்லா ஆகிடுவாங்க. நம்பிக்கை இருக்குது எனக்கு. எல்லாம் பாபா மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது எனக்கு. கண்டிப்பாக அவங்க நல்லா ஆகிட்டு வருவாங்க. நல்லாகி வந்த பிறகு அவங்களும் கோயிலுக்கு வருவாங்க. இங்கே சாயப்பாக்கிட்ட இன்னும் நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால் நம்ம நம்பிட்டோன்னா அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். எந்த ரூபத்துலையாவது அவர் நமக்கு வருவார். என் மகன் முஸ்லீமாக தான் இருக்கிறான். இப்போது இங்கே இருக்கிறப்ப நல்லா ஹிந்து தான். அவன் நல்லா உதிராட்சை கொட்டை மாலை எல்லாம் போட்டிருந்தான், நல்லா இருப்பான். இப்போ சவுதி போனதுலேருந்து முஸ்லீம் ஆகிட்டார். அவர் முஸ்லீம் ஆனாக்கா அவர் எந்த ஒரு சாமியும் கும்பிட மாட்டார், அவருடைய சாமியை தான் கும்பிடுவார். ஆனால் நான் அவன் ஊருக்கு போகும்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் தம்பி அங்கே சவுதி போயிருந்தாங்க. அவர்கிட்ட ஒரு இந்த உதி பொட்டலமும் பாபாவுடைய படமும் அவர் போட்டு நான் அனுப்பியிருந்தேன். அதை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பாங்க, இல்லை பார்க்காம கூட பார்த்துருப்பான். ஆனால் இன்றைக்கி அவங்க போகக்கூடிய காரில் பாபா இருக்கிறாரு. எனக்கு அதை நினச்சாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. பின்னாடி பார்த்தாக்க பாபா ஃபோட்டோ பெருசாக இருக்குது. அவர் தான் இத்தனை வருஷம் கழித்து அவர் நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. இதை விட இன்னும் நிறைய சொல்லலாம். எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்குது. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன்றாடி அவர்கிட்ட அவர் மேல் நம்பிக்கை வச்சு நான் டெய்லி வேண்டிக்கிறேன். அந்த பிரார்த்தனைகள்லாம் கண்டிப்பாக நிறைவேறுது. அதே மாதிரி நீங்களும் நல்ல நம்பிக்கையோடு இருங்க. நம்ம எடுக்கக்கூடிய அந்த வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எல்லாமே நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். இந்த பாபா மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. நம்ம சாய்ராம்ஜி ஐயாவும் நமக்காக நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க. அம்மா வரலட்சுமி அம்மாவும் ரொம்ப ப்ரேயர் பண்ணுறாங்க. நம்ம எந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்னா கூட உடனே நான் அம்மாட்ட சொல்லிவிடுவோம், அப்பாட்டே சொல்லிவிடுவோம் கூப்பிட்டு, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலேன்ட்டு சொல்லிட்டாக்கா அதுக்கு ஒரு நல்ல ஆறுதல் கொடுக்குறாங்க. அவங்களும் ப்ரேயர் பண்ணுறாங்க. அவங்க ப்ரேயர்லாம் வீண் போகலை. அவங்க ப்ரேயருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதில் கிடைக்குது. அதனால் நமக்கு என்ன பிரச்சனைனாலும் சாயப்பாக்கிட்டே சொல்லுவோம், அம்மாக்கிட்டே சொல்லுவோம், அப்பாக்கிட்டே சொல்லுவோம். நம்ம சாய்ராம்ஜி பாபாக்கிட்டே சொல்லுவோம். நம்ம பிரச்சனைகளை சொன்னால் கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகள்லாம் தீரும். நல்ல அந்த பிரார்த்தனைக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஓம் சாய்ராம். வணக்கம்.